என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வீடியோ முழுக்க யாருக்குன்னா, இப்போ தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப நாள் படிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு, இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 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 திருப்தியான வீடியோ தான். கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ வகையான புரிதலாக இருக்குது. நான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண வந்து 5 வருஷம் ஆச்சு சரிங்களா. 5 வருஷம் தேவையே கிடையாது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு 5 மாதம் படித்தாவே போதுமானதான், ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அதோட வழிமுறைகள் தான் பார்க்க போறேன். நான் என்னென்ன பாசிட்டிவ் பண்ணினேன், என்னென்ன நெகட்டிவ் எனக்கு இருந்தது, எப்படிலாம் படித்தேன், எப்படிலாம் படிக்க கூடாது, எப்படிலாம் நோட்ஸ் எடுக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கக்கூடாது, எப்படிலாம் கரெக்ஷன் பண்ணணும், கரெக்ஷன் பண்ண நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோ சொல்ல போறேன். கண்டிப்பாக கவனிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா. சரி, மெயினாக இப்போ காலேஜ் படிக்கிறவங்களாம் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ரொம்ப எளிதாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குப்பா சரிங்களா. ஏன்னா நீங்களாம் காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, படிச்சுட்டு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும் சரிங்களா. அந்த ஃப்ரீனஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ, இப்போலாம் காலேஜ் படிச்சுட்டே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கிறாங்க. அவங்களாம் காலேஜ் படிக்கிற 3 வருஷம் இருக்குங்களா, அந்த 3 வருஷத்துலேயே கடைசி வெளியே வரும்போது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி வந்துடுறாங்க. அதனால நீங்க காலேஜ் படிக்கிற எல்லாருமே இப்பயே எக்ஸாமுக்குன்னா என்ன பண்ணீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குங்க. எங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 2 வருஷம் ஆச்சு சரிங்களா. இப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கடல் மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் சோர்ஸ் எல்லாமே கிடைக்குது. அதனால அதை தேடி போங்க, ஈஸியாக வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். மெயினா வந்து எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு ஒரு வழிமுறைகள் சொல்றேன். ஸ்கூல் புக் படிக்கணும் சரிங்களா. ஸ்கூல் புக்கு 6ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் ஸ்கூல் புக் என்ன வாங்கி வச்சுட்டு 1க்கு 2 டைம் படிக்கணும் சரிங்களா. படிச்ச பிறகு என்ன பண்ணணும், அப்படியே நீங்க நோட்ஸ் எடுக்கணும். சில பேர் நோட்ஸ் எடுத்தா எங்களுக்கு டைம் ஆகுதான்னு சொல்லுவாங்க, எப்படி நோட்ஸ் எடுக்கிறது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கடல். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க நல்லா படிங்க, சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டு இப்ப விடுதலை போராட்ட வீரர்கள் இருக்கு, அந்த விடுதலை போராட்ட வீரர்கள் ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். வேர் டு ஸ்டடி போட்டா நம்ம சேனல் அடுத்து உங்களுக்கு போடலாம். வேர் டு ஸ்டடி உங்களுக்கு வந்துடும். அதே ஸ்கூல் புக் அப்படியே படிக்கிறீங்க, அதே டாபிக்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பண்றீங்க அப்படியே பாக்குறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, நோட்ஸ் எழுதிருப்பீங்க. நீங்க நோட்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஈக்குவலா வருதான்னு பாருங்க. அப்ப இந்த ஏதாவது ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்கமான்னு பாக்கணும் சரிங்களா. அடுத்து நான் மிஸ் பண்ணிருந்தா ப்ரீவியஸ் கொஸ்டின் கண்டுபிடிச்சிடலாம். அதை பார்க்கும்போது என்ன பண்ணிடலாம், ஈஸியா என்ன பண்ணிடலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. அப்படா ஒவ்வொரு பாடம் இதே மாதிரி தான், படிக்க நோட்ஸ் எடுத்து கையில அழகா வச்சுக்கணும்ப்பா. ஏன்னா இதுதான் மிகப்பெரிய கடல். நீ எக்ஸாம் டயத்துல போய் உங்களுக்கு ஒரு வாரத்துல எல்லாத்தையும் நீ ரீகால் பண்ணா மட்டும்தான் மைண்ட்ல ஸ்டோரேஜா நிக்கும். இல்லைன்னா யாரு என்ன சொன்னாலுமே நம்மளுக்கு மைண்ட் நிக்காது. அப்ப எது நம்ம கை கொடுக்க, அனைத்து புக்கு கிட்ட ஒரு 50 புக்கு வரும். 50 புக்கு ஒன்னொன்னா திருப்பிட்டு இருக்க முடியுமா, யாருனாலையும் முடியவே முடியாது. அப்ப என்ன பண்ண, நோட்ஸ் எடுத்துட்டு அழகா அப்படி கட்டில் போட்டு நல்லா படுத்துட்டே என்ன ஜாலியா பார்த்துட்டே இருக்கலாம். ஃப்ரெஷரா படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க அந்த டைம் ஃப்ரெஷரா படிச்சா உங்க என்ன ஒண்ணு மைண்ட்ல நிக்காது. அதனால படிக்கும் போதே அழகா புக்கு 2 டைம் படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுவும் பார்த்து அந்த மாதிரிக்கு நோட்ஸ் எடுங்க சரிங்களா. நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்களா, அடுத்து என்ன பண்ணணும்னா அப்படியே வாரத்துக்கு 2 டெஸ்ட். சில இதையே சொல்லுவாங்க, சார் நான் படிக்கிறேன் டெஸ்ட் போட டைம் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை நீங்களும் தயவு செய்து பண்ணிடாதீங்க. எந்த அளவுக்கு படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நோட்ஸ் எடுக்கிறோமோ, அதை விட டெஸ்ட் பிராக்டிஸ் நமக்கு ரொம்ப முக்கியமானது. எனக்கு தினம் டெஸ்ட் போடுங்க. தினம் உங்களுக்கு 200 கொஸ்டின் அடிக்க சொல்லவே கிடையாது. தினம் ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் நீங்களா கொஸ்டின் வந்து கொஸ்டின் பிரேம் பண்ணி கூட படிச்சு பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிரைவேட் உங்களுக்கு டெலகிராம் இந்த மாதிரி எல்லாமே கொஸ்டின் கிடைக்குது. ஒரு பாடம் படிக்கிறீங்களா, அந்த பாடத்துல அப்படியே டெலகிராம்ல போயிட்டு நீங்க டெஸ்ட் அடிச்சு பாருங்க. அப்படின்னும் போது நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், எப்படிலாம் அந்த கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், எப்படி அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க, நம்ம எப்படிலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. இதுதான் டெஸ்ட் பிராக்டிஸ். சில பேர் சொல்லுவாங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணோன்னே அப்படியே கொஸ்டின் எடுத்து வச்சிருவாங்க, அது ஆன்சர் கரெக்ஷன் பார்க்க மாட்டாங்க. அப்பனா நீங்க டெஸ்ட் போட்டே வேஸ்ட். நீங்க அது படிக்காம இருக்கலாம், டெஸ்ட் போடாம இருக்கலாம், நல்லா எங்க சினிமா தான் போயிட்டு வரலாம், அதுதான் பெஸ்டா இருக்கு. ஆனா டெஸ்ட் பிராக்டிஸ் நம்ம முக்கியம். அப்போ உடனே என்ன ஒண்ணு, அப்படியே என்ன ஒண்ணு கரெக்ஷன் பார்க்கணும். கரெக்ஷன் பார்த்துட்டு என்ன தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணேன், ஒரு நோட்டு போட்டு எழுதி வைங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் படிக்கும் போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு டெஸ்ட்லுமே என்னென்ன தப்பு பண்ணி என்ன நான் நோட் அடுத்தது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப ஒரு டெஸ்ட் 1ல நம்ம ஏதாவது கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கோமோ அந்த 5 அந்த ஒரு 6 கொஸ்டின் அப்படியே எழுதுவேன். உங்களை மாரி தான் முன்னாடி சம்மந்தமே இல்லாம படிப்பான். கடைசி ஒரு வருஷம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன், ஈஸியா வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் என்னென்னலாம் தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் வருது, ஒரு 100 கொஸ்டின்
கொஸ்டின் அடிக்கிறோம்னா கண்டிப்பா ஒரு 10 கொஸ்டின் தப்பு பண்ணிருப்பான். அந்த 10 கொஸ்டின் அப்படி எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு அந்த 10 கொஸ்டின் புக்ல எங்க இருக்கு, ஸ்கூல் புக் கையில எடுத்து வச்சுக்கணும். அந்த ஸ்கூல் புக்ல அந்த கொஸ்டின் எங்க இருக்கு போய் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த இடத்துல இன்ட்டு போட்டு வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் தப்பா பண்ணிருக்கேன். அடுத்து நீ படிக்கும் என்ன பண்ணுவா, ஐயோ இந்த கொஸ்டின் தப்பு பண்ணணும் சொல்லிட்டு மைண்ட்ல சேவ் ஆயிரும். அந்த கொஸ்டின் வாழ்க்கையில என்னைக்கு தப்பே பண்ண மாட்டேன். என்ன பார்த்தா நீங்க நினைக்கலாம் ஒரு கொஸ்டின் அடிக்கும் போது தப்பு பண்ணணும்னு நினைங்க, தப்பா போகணும்னு நினைங்க. ஏன்னா நீங்க தவறா பண்ற கொஸ்டின் மட்டும் தான் எக்ஸாம் வந்துச்சுன்னு வச்சுங்க, எப்போதும் மறக்கவே மாட்டீங்க. அதனால அது எதுதான் டெஸ்ட் பிராக்டிஸ் கரெக்ஷனு அப்படி எழுதி வச்சுக்கணும். நான் இதெல்லாம் ஒரு விளையாட்டு சொல்ல கிடையாது, ஒரு ஆத்திரம் ஒரு உணர்வுபூர்வம் சொல்றேன். இது உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டா பண்ணுங்கப்பா, ஈஸியா வந்து 5 மாசத்துல பாஸ் பண்ணிடலாம்ப்பா மறுபடியும் சொல்றதுதான். சரியா? அடுத்துன்னா நோட்ஸ் எழுதி வச்சுக்கணுமா, அவர் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மாடல் எல்லாமே சொல்லிட்டேன். இதை மெயினா படிக்கும் போது என்ன பண்ணேன், உங்களுக்கு கரெக்டா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே என்ன ஒண்ணு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு தினம் ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 4 நாளைக்கு ஒரு டைம் எடுத்த நோட்ஸ் தான் ஒண்ணு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. மறுபடியும் சொல்றதா, படிக்கவே படிக்காதீங்க, கண்ணால பாருங்க. பார்த்தாவே உங்களுக்கு வந்து போதுமானதா. உங்களுக்கு வந்து மறுபடியும் சொல்றத டிபார்ட்மெண்ட் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அவ்வளவு வகையான வாழ்க்கையே உங்களுக்கு மாறு. இன்னைக்கு நம்ம சாப்பாடு கூட கஷ்டப்படுவோம், ஒரு நாளைக்கு நம்ம பட்ஜெட்டே 50 ரூபா தான். சரிங்களா? நீங்க கவர்மெண்ட் தான் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன் மந்த்ல ஒரு 1000 ரூபாய் வச்சு ஓட்டுவோம். அதெல்லாம் அந்த காலங்கள்ல நிறைய இருக்கு. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அன்னதானம் தருவாங்களோ, எங்கெல்லாம் வளர்றவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்களோ, அங்கெல்லாம் வரிசைன்னு சாப்பிடுவீங்க. அவ்வளவு கஷ்டங்கள் பட்டது நம்ம வந்தான். அந்த கஷ்டங்களாம் பிரயோஜனமா நல்லா ஒரு திருப்தியப்படுங்க. ஈஸியா நமக்கு லைஃப் ஃபுல்லா மாறு. நம்மள ஒரு 1000 ரூபாய் வச்சுட்டு ஒரு மந்த் ஓட்டுவோம். இப்ப கவர்மெண்ட் என்ன தெரியுது, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேல நம்மளுக்கு தர்றாங்க. நம்முடைய வாழ்க்கை ஜெனரேஷன் எல்லாமே மாறு. அதனால நல்லா கஷ்டப்படுங்க. எல்லாரும் 4 மணி எந்திரிச்சு படிங்க. சில பேர் தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. நான் என்ன தெரியும் பண்ணுவேன், எனக்கும் தூக்கம் வரும். எல்லாம் படிக்கணும்னு எல்லாத்துக்கும் தூக்கம் வரும். தூக்கம் வந்தாதான் அவன் மனுஷன். சரியா? அப்ப என்ன பண்ண, நம்ம 4 மணிக்கு கரெக்டா 4:30 இன்னும் கூட என்னோட மொபைல்ல இன்னும் கூட 4:30 ஒரு அலாரம் அப்படியே இருக்கும் பாத்துங்க. 4:00 வைப்பேன், 4:30 கொஞ்சமா எந்திரிச்சு 4:30 எந்திரிப்போம். 4:30 எந்திரிச்ச உடனே குளிச்சிருவோம்ப்பா. குளிச்சுட்டு அவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அப்படியே படிக்கலாம். அப்படியே ஒரு 6:30 லைட்டா ஒரு தூக்கம் வரும். அப்ப நான் மறுபடியும் ஒரு டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி கரெக்டா நான் 8:30 9:30 வரைக்கும் படிக்கலாம். அப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? அடுத்து ஒரு மதியம் இப்ப 4 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா மதியம் 1 hour தூங்குங்க, தப்பே கிடையாது. சரிங்களா? தூங்கி விழுந்துட்டே படிப்பாங்க, அப்பெல்லாம் படிக்கிறது வேஸ்ட். நல்லா தூங்கிட்டு ஒரு 1 hour தூங்கிட்டு புதுசா 3 நேரம் தூங்கிடக்கூடாது. ஒரு கரெக்டா ஒரு 1/2 hour 1 hour அலாரம் வச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சு மறுபடியும் ஒரு 2-2:30 அப்படின்னா ஒரு மேக்ஸ் போட்டு அப்படியே ஆரம்பிக்கணும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு செப்பரேட்டா சொல்றேன். இந்த வீடியோ இதே உங்களுக்கு போதுமானு நினைக்கிறேன். எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இந்த வீடியோ. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வேற எந்த மாதிரி உங்களுக்கு வேணும், எந்த மாதிரி படிக்கணும்னு சொல்லி அடுத்த வீடியோல உங்களுக்கு போடுறேன். நீங்க உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோல என்னென்ன போட்டுக்கலாம். சரியா? சரி, வேற ஏதாவது சந்தேகங்கள் எல்லாம் இருந்தா கண்டிப்பா தெரியாம வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்றதா, எல்லாருனாலும் முடியும். நான் கரெக்டா நான் சொல்ற மெத்தடை ஒரு 5 மாசம் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க பாஸ் ஆகலாம் என்ன வந்து என்னான்னு கேளுங்க. சரிங்களா? கரெக்டா ஃபாலோ பண்ணணும். கரெக்டா 4 மணிக்கு எந்திரிக்கணும், கரெக்டா டெஸ்ட் போடணும், கரெக்டா கரெக்ஷன் பார்க்கணும், கரெக்ஷன் பண்ற நோட்டை எழுதி வைக்கணும், எழுதி வச்சு என்ன தப்பு பண்ணுன்னு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அடுத்து நைட் தூங்கும் போது என்னென்னலாம் தப்பு பண்ணோம், இந்த ஒரு நாள் எப்படிலாம் வேஸ்ட் பண்ணணும், எப்படிலாம் படிச்சோம், ஏதாவது தேவையில்லாம கதை அடிக்காமல எப்படிலாம் படிக்கல, இந்த மைண்ட் ஃபுல்லா இந்த திங்கிங் தான் இருக்கணும். ஒரு சாப்பிட்ற டயத்துல கூட ஏதாவது ஒரு 10 கொஸ்டின் நம்ம மைண்ட்ல அப்படியே நினைச்சிட்டே இருக்கணும். இப்படிலாம் படிக்கிறாங்கப்பா, இப்படிலாம் படிச்சா மட்டும்தான் இந்த போட்டியான காம்படிட்டிவ் உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். அதனால நம்ம ஜெயிக்கக்கூடிய வழிகளை போற நான் தேடணும், தேடி அறிஞ்சுக்கணும். நம்ம வீடியோ நான் கண்டிப்பா நாங்கள் அடுத்து சொல்றேன். நீ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.